ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வரக்கூடிய அந்த வாகனத்தில் நடந்து யோசிச்சு பாருங்களேன். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 26 பேர்கிட்ட அதில் பயணிச்சிருக்காங்க. இந்த 26 பேர் எடுக்கக்கூடிய பஸ்ஸுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு ஓட்ட முடியாதுன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸு போகிற வேகம் 120 கிலோமீட்டர். எப்படி வந்துச்சு? அப்போ எங்கே லிமிட்டேஷன் ஃபாலோ பண்ணலை. அந்த டயரோட வாகனம் வந்து அந்த பஸ்ஸுக்கு கீழே போயிடுது. பஸ்ஸுக்கு கீழே போனால் அந்த 2 வீலர் பஸ்ஸு ரெண்டும் சேர்த்து போய் நிற்கிற தூரம் 200-300 மீட்டருக்கு ட்ராவல் ஆகும். தேய்ச்சிக்கிட்டே வருது. பிரேக் பிடிச்சோம் அது 300 மீட்டர் தாண்டி போய் நின்று இருக்கு. இது இந்த 2 வீலர் வந்திருக்கணும்னு இல்லை, எது வந்திருந்தாலும் இவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா மழை. அதுக்கு பதில் ஆப்போசிட்டாக அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கான், வண்டியை விட்டு இறக்கி ஓடி போயிட்டான். தான் உயிர் முக்கியம்லாம் இல்லை, எவன் உசுறு எப்படி போனா என்னன்னு ஓடி போயிருக்கான். 25 வயசு கூட ஆகாத பையன் எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. உடைக்கிறாங்களாம், எல்லா ஹாமர் வச்சு உடைக்க முடியல. திடீர்னு அவங்க உள்ள இருக்கக்கூடிய பஸ்ஸுக்குள்ள டொம்மு 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 டொம்முன்னு சவுண்டு. என்னன்னு பார்த்தா மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பேருந்து பயணம் ஒரு இனிமையான ஒரு பயணம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு அழகிய நினைவுகளை வந்து அந்த பேருந்து பயணம் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் சில நேரங்களில் அந்த பேருந்து பயணம் சோகத்துலேயும் முடிஞ்சிருக்கு. அது முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஆந்திராவில் பேருந்து விபத்து யாராலையும் மறக்க முடியாது. ஓகே, இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம்னு பார்த்தா ஒரே ஒரு பதில் மட்டும் அதுக்கு வருதுங்க சார். என்னன்னா வந்து அலட்சியம். ஆம்னி பஸ்ஸுகள் மட்டும் நிறைய பஸ்ஸுகள் வந்து அவங்களுடைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வெளியே வருது சார். ஒரு சமூக செயற்பாட்டாளராக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னாலே அது வந்து அரசாங்க விதிமுறைகளை கடைபிடித்து பண்ண வேண்டியதாக இருக்கும். முதல் விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி மக்களை காப்பாற்றுவது. ஏதாவது ஒரு இக்கட்டான, ஏன்னா நம்ம எழுதி வைக்கிற மாதிரி இருக்கிற எல்லாமே தப்பாகிட போகிறது கிடையாது. பட் அப்படி ஆகும்போது எப்படி மனிதர்களுக்கு நம்மளை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி நம்ம பக்கபலமாக இருக்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வரக்கூடிய அந்த வாகனத்தில் நடந்த உண்மையிலேயே நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை தான். ஏன்னா நம்ம வந்து ஏர் இந்தியா விமானத்தை பற்றி பேசணும். ஏன்னா அது ஒரு பறக்கார விமானம், மிகப்பெரிய நிறுவனம், அது இந்த உலகத்துக்கே பெருசாக தெரியும் அப்படின்றதுனால, இந்தியா ஃபுல்லாக பிரபலம்ன்றதுனால அதை பற்றி எல்லாராலையும் பேச முடிச்சுது. இதே லோக்கலில் நடந்துன்னா நம்ம பேசுறது இல்லை. அதற்கு காரணம் எல்லாமே இங்கே நம்ம பேசுறதுக்கு கூட பணமும் காசும் மதிப்பும் மரியாதை இருக்கிறவனுக்கு தான் நம்ம பேசுவோம். அதாவது விபத்திலே தகுதிகள் இருக்கு, அதில் கூட தகுதிகள் இருக்கு, எல்லாத்துலேயுமே தகுதிகள் இருக்கு. நாய்க்கடிகளில் கூட தகுதிகள் இருக்கு. நீங்கள் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறவன், ரோட்டில் போகிறவனோ, பிச்சைக்காரனோ, இல்லை உடல்நலம் சரியில்லாதவனோ, அல்லது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவனோ, இல்லை ஆதரவற்றவனோ ரோட்டில் இருக்கிறவன நாய் கடிச்சாலும் பணக்காரனை நாய் கடிச்சாலும் வித்தியாசமாக தான் வைப்பாங்க. அதுதான் இன்றைக்கி செய்திகள் போடுறதுல கூட அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு செய்திகளுமே எதை உணர்த்துது அப்படின்னா, செய்தி நடந்திருக்குன்றது உணர்த்தலை. ஒவ்வொரு செய்திகளும் நாளை இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வந்துடக்கூடாதுன்றது தான் உணர்த்துது. அப்போ அது எல்லாமே இந்த உலகத்துக்கு வெளிச்சப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அப்படி பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம அந்த கோவிலோட பிரச்சனையை பற்றி நம்ம நிறைய தொடர்ந்து தர்மசாலா கேஸ் வந்து பேசிகிட்டு இருந்தோம். பேச தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை பற்றி கூட பேச முடியாத அளவுக்கு எல்லாமே மாற்றப்பட்டுச்சு. இன்றைக்கி அதை பற்றி பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ இத்தனை பேர் மரணத்திற்கு என்ன காரணன்றது யாராலையும் பேச முடியாமல் இப்படி தான் ஒவ்வொரு மரணங்களும் நிகழும்போது நம்மளோட மனசு துடிக்குது. இயற்கையாக நடக்கக்கூடிய மரணங்களை தாண்டி ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, ஒரு டெய்லியும் பஸ்ஸில் போகிறோங்க. நீங்கள், நான், எல்லாருமே ஊருக்கு போனால் இன்றைக்கி பஸ்ஸில் போகிறோம். 2 வகை பஸ்ஸு தான். ஒன்று கவர்மெண்ட் பஸ்ஸு, இல்லைனா ப்ரைவேட் பஸ்ஸு. ஆம்னி நீங்கள் அழைக்கக்கூடியது எல்லாமே இது வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸஸில் நம்ம சொல்கிறோம். அடுத்து அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடியது. பொதுவாக அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை காலங்களில் தான் நம்ம வந்து அரசு பேருந்து செலக்ட் பண்ணுவோம். காரணம் என்னென்னா அது விலை குறைவாக தெரியும். மற்ற நேரங்களில் ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து விலை குறைவாக தெரியும். அதனால் அதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஏன்னா அரசு பேருந்தில் உட்காந்துக்கிட்டு போகிற காசை வந்து இங்கே படுத்துக்கிட்டு தூங்கிட்டு போகக்கூடிய ஸ்லீப்பர் பஸ்ஸில் போக முடியும் அப்படின்றது தான். ஸோ இது ஃப்ளெக்சிபிளி மாறிட்டே இருக்கும், இது ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ இந்த 2 வகையில் நம்ம பார்க்குறதுனால அது ஒவ்வொருத்தர்களுக்கான பயணங்கள் மாறும். இன்னும் ஒரு சில பேர் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருந்து பழக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அது வந்து ஆம்னி பேருந்துகளில் எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் போவாங்க. அதுவும் இப்போ ரீசனாக அந்த தீபாவளியில் யார் யார் ஊருக்கு போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் எந்த அளவுக்கு நடந்திருக்கும். ஏன்னா தீபாவளிக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி, தீபாவளிக்கு 2 நாளைக்கு அப்புறமாவும், அதாவது திங்கக்கிழமை நைட்டும் சரி, ரிட்டர்ன் வர்றது திங்கக்கிழமை தீபாவளினா திங்கக்கிழமை நைட்டு சென்னைக்கு வரதா இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு வரதா இருந்தாலும் சரி, புதன்கிழமை சென்னைக்கு வரதாலும் சரி, எல்லாமே ரேட் அதிகம்.
அதே மாதிரி ஊருக்கு போகிறதுக்கு வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும், சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரேட் அதிகமாக இருந்தது. இது இதுக்கு மட்டும் பொருந்தாது, அனைத்து பண்டிகை காலங்களையும் பொருந்தும். சரி, ஒருத்தர் விலை அதிகமாக கொடுக்குறான், எது கொடுக்குறான் நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் கஷ்டப்பட்டு கூட போகலாம் அப்படின்னா கவர்மெண்ட் கைட்லைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்பீட் லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணி போகக்கூடிய அரசு பேருந்துகளில் ஏறினா கொஞ்சம் காசு கம்மியாகும், நான் அதில் போக முடியும். ஆனால் நான் வந்து என்னுடைய உடல் வலியை வந்து எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் காட்ட விரும்பலை. எனக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே நிறைய மன அழுத்தங்கள்லேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு தான் சொந்த ஊருக்கு போய் சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன். அவர்களோட செலவிடக்கூடிய நேரங்களில் என்னுடைய உடல் நலத்திற்காக செலவிட விரும்பலை, உட்காந்துக்கிட்டே பஸ்ஸில் போக விரும்பலை, சீட்டு கிடைக்காம நின்றுட்டு போக விரும்பலை அப்படின்றதுக்காக ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஃபேர் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி சூஸ் பண்ணி போகிறாங்க. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு போகலான்ட்டுன்னு. அப்போ அதில் என்ன எதிர்பார்க்குறாங்க? தனக்கான உடல் நலத்தோட கேர் எடுக்கிறாங்க. அப்போ தன்னுடைய உடல் நலம் எவ்வளோ முக்கியமாகப்படுது, முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவங்க எல்லாம் இருந்தாலும் பார்த்துப்பாங்க அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகத்தான் எல்லாருமே வந்து நம்மளோட ப்ரைவேட் பஸ்ஸஸை நோக்கி நகரக்கூடியதில் இருக்கும், ஈவன் இன்க்ளூடிங் நானும் உட்பட, நீங்களும் உட்பட. அப்போ ஒரு ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வரக்கூடிய ஒரு வாகனத்துக்கு முதல்ல ஒரு வாகனம் எப்படி இருக்கும், ஒரு ப்ரைவேட் பஸ்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரைவேட் பஸ்ஸஸ்னால் நிறைய வகைகள் இருக்குது. நீங்கள் வந்து 2+2 சீட் பஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு பஸ்ஸஸ் இருக்குது, 2+3 சீட் பஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஒரு ரோவில் 3 சீட்ஸ் இருக்கும், ஒரு ரோவில் 2 சீட்ஸ் இருக்கும், ஒரு ரோவில் 2 சீட்ஸ் இருக்கும், இன்னொரு ரோவில் 2 சீட்ஸ் இருக்கும். இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கம்மியாக இருக்கும், அந்த இருக்கக்கூடிய அந்த 2 சீட்டு கூட நல்லா படுத்துக்கிற மாதிரி செமி ஸ்லீப்பர் அப்படின்ற பேரில் நல்லா சாயிற மாதிரியான ஒரு வாக்கில் இருக்கும். இன்னொரு வகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்கவே பார்த்திங்கன்னா தூங்குறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட சீட்டாக இருக்கும். இப்படி தான் பஸ்ஸஸோட இதில் இருக்கும். இதில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கீழே சீட்டில் உட்காந்துட்டு படுக்கக்கூடிய அந்த செமி ஸ்லீப்பராக இருக்கக்கூடிய மாடலை என்ன பண்ணிடுறாங்க, மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. லக்கேஜ் வைக்கக்கூடிய இடமாக பார்க்கக்கூடிய அந்த இடத்த இப்போ வந்து ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. பண்ணக்கூடாதுங்க சார், அது அஃபிஷியலி பண்ணக்கூடாது, ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த லோக்கலில் இருக்கவங்க பண்ணுறாங்க, பெரிய ஆட்கள் பண்ணுறது இல்லை. நீங்கள் பெரிய ஆட்கள் பிஸ்னஸை ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டும் கட்டானா பண்ணுறவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறது நல்லா தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேருந்து கூட காவேரி ட்ராவல்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதோட பேர் கரெக்டாக. என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ எப்படி லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் இருக்குமோ, நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணா இருக்குமோ அது மாதிரி. ஏன்னா இப்போ லக்கேஜ்லாம் கீழே டவுன்லேயே வைக்கிற மாதிரி மாடல் வந்துருச்சு. இதில் அவங்களுக்கு 2 வகையில் வருமானம். ஒரு பக்கம் வந்து பேருந்தில் வரக்கூடிய பயணிகள் மூலியமாக வருமானம், இன்னொன்று பேருந்துகளில் ஏற்றப்படுகிற பொருட்கள் மூலியமாக வருமானம். இப்படி தான் அதோட வருமானங்கள் வகைப்படுத்துவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நார்மல் டேஸில் போகும்போது உங்களுக்கு 400 ரூபாய்க்கு ஸ்லீப்பர் கிடச்சிரும். இதே நீங்கள் பண்டிகை காலத்தில் போகும்போது 4000 ரூபாய் கொடுத்தீங்கனாலும் ஸ்லீப்பர் கிடைக்காது. ஸோ இவங்க இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒரு பிளானில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அரசாங்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரே தொகையாக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. இங்கே தான் பிரச்சனை. அப்போ இந்த இடத்த என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியதை முதல்ல ஆர்டிஓ பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, வாகனங்களை இயக்கிறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. அப்படியும் அனுமதிக்கிறது தான் நிறைய இருக்கும். ஏன் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வரும்போதே அப்படி வர்றதுக்கும் கன்வெர்ட்டடாக இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் கன்வெர்ட்டடாக வரும்போது நீங்கள் கேட்கக்கூடிய, அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை செட் பண்ணுற எல்லாமே கன்வெர்ட்டில் கொண்டு வர முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய டோரில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய லக்கேஜ் வைக்கக்கூடிய இடத்த கண்ணாடி டோர் ஸ்லைடில் வச்சு நீங்கள் ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணுறீங்க, படுக்கக்கூடிய இடமா மாற்றுறீங்க. அப்படி இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் நீங்கள் பஸ் வாங்கினீங்கன்னா அதில் எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஹாமர் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எது வழியாக வெளியில் போகணும், எக்ஸிட் கேட் எங்கே இருக்கும், அது மாதிரி எல்லா விஷயமும் எல்லாமே இருக்கும். இப்போ இதே சாதாரணமான ஒரு பேருந்துகளில் இது எதுவுமே வைக்கிறதுக்கு மாட்டாங்க, கன்ஜஸ்டன்ட்டை பிரிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்லீப்பர் பஸ்லேயே ஒரு கொடூரங்கள் நடக்குது. நீங்கள் பொதுவாக ஒரு ஸ்லீப்பர் பஸ் வந்து 5 சீட்டில் இருக்கணும், டவுன் மேலேன்னு பார்த்தீங்கன்னா 5 ரோ இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேலே 2 கீழே வந்து 2 4 ஆச்சு, இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 6 × 5 ரோ வந்ததுன்னா 30 சீட் இருந்துருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 5 இருக்கக்கூடிய இடத்துல 6 ஆக்குவாங்க. அப்போ ஒரு பேசஞ்சர்ஸ் படுக்கக்கூடிய அந்த 6 அடி ஃபீட்டில் இருக்கிறது 5.25 அடியாக சுருங்கும். அதுவே உன்னுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் இது பண்ணுது. அதே மாதிரி வந்து பின்னாடி ஒரு பர்த் வச்சுருப்பாங்க, அது டெம்பரரி பர்த். எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா, ஒரு டிரைவரோட ஒரு 2 பேசஞ்சர் 2 அந்த கிளீனர் அண்ட் ஹெல்ப்பர் ட்ராவல் பண்ணுவாங்க, 2 டிரைவராக ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு ஷிஃப்ட் டைமிங்கில் இவங்க ரொட்டேஷனல் பண்ணிப்பாங்க, தூங்கக்கூடாதுன்றதுக்காக. அது வரைக்கும் இவங்க உள்ளே தூங்குவாங்க, அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடியவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது. அதையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, காசு கொடுத்தா அந்த சீட்டையும் கொடுத்துருவாங்க, டிரைவர் சீட்டையும். டிரைவர்னு சொல்லக்கூடாது, அது இவர்களுக்காக, அதாவது அந்த அது பேருந்து இயக்குறவர்களுக்காக உருவாக்கப்படுகிற இடத்தையும் இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிரைவர் சீட்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறது இல்லையா, ஸோ அதுக்காக தான் அந்த தெளிவு. அப்போ அதையும் ரெஸ்ட் பிளேஸ், இப்போ அதையும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு, கமர்ஷியல் ஆக்கிட்டாங்களா. இப்போ இது இவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சரி இதெல்லாம் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ட்ராவல் பண்ணுற எல்லா பஸ்ஸுலையுமே ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான் இருக்கிறார்.
இது உண்மை. நீங்கள் சவுத் இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, பெங்களூர், கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொச்சின், கர்நாடகாவில் பெங்களூர், அதே மாதிரி தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்லாம் இப்போ நீங்கள் ஹைதராபாத் அந்த மாதிரி சிட்டிஸை நீங்கள் சொல்லலாம். இந்த ஒரு 4 மேஜர் சிட்டியும் எப்படி இருக்குன்னா சென்னை மாதிரியே தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் 10% இந்த டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க. வேலைக்காக, வாய்ப்புக்காக, படிப்புக்காக, எல்லாத்துக்கும் தொழிலுக்காகன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் சென்னையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், கொச்சினாக இருக்கட்டும், ஹைதராபாடாக இருக்கட்டும், இந்த எல்லா ஊர்களுக்குமே இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த இடத்த வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வாழக்கூடிய சென்னை 1.5 கோடி பேர் இருப்பாங்க. அப்போ இதே 1.5 கோடி பேர் தான் இந்த எல்லா ஸ்டேட்லையுமே இருப்பாங்க. அதனால தான் அந்த இடங்கள்லாம் கன்ஜஸ்டடான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இது இங்கேருந்து தான் மெஜாரிட்டி பஸ்ஸஸ் வெளியில் போகும், இந்த ஊருக்கு தான் மெஜாரிட்டி பஸ்ஸஸ் உள்ளேயும் வரும். ஸோ இதான் அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ். அப்போ இந்த காவேரி பஸ்ஸஸ் வந்து ஆந்திராலேருந்து எடுக்கிறாங்க. எடுக்கக்கூடிய பஸ்ஸுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு ஓட்ட முடியாதுன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸு போகிற வேகம் 120 கிலோமீட்டர். எப்படி வந்துச்சு? அப்போ எங்கே லிமிட்டேஷன் ஃபாலோ பண்ணாங்க? பண்ணலை. ஸோ 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய அந்த வாகனம் ஒரு இடத்துல வந்து உணவுக்காக ஒரு 1.5-2 மணிக்கு எப்பவுமே ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஒரு பிரேக் விடுவாங்க. ரெஸ்ட் ரூம் அது இதெல்லாம் போயிட்டு வந்துருங்க, அடுத்து நம்ம திருப்பி வேண்டியிருப்போம். எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் அந்த தூக்க காலத்தில் வந்து அடுத்த 5 நிமிஷத்தில் படுத்து தூங்கிடுவாங்க. அப்படியே ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணாங்கன்னா தூக்கம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. எங்கே நிறுத்துறாங்க, பஸ்ஸுக்காரர் எங்கேயா நிறுத்தி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரான்னு கூட தெரியாது. வண்டி ரிப்பேர் ஆனால் கூட என்ன ரிப்பேர் ஆச்சுன்னு தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஜர்க் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இந்த வாகனம் வந்துக்கிட்டே இருக்குது, ஹைவேல வந்துக்கிட்டே இருக்குது, பெங்களூரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு 2 கால் இருக்கும்னு வச்சுக்கோங்க, வந்துகிட்டு இருக்கு. 2:24 டைமில் வந்து ஒரு பையன் வந்து பெட்ரோல் பங்க்கில் போய் 2 வீலரில் ஃபுல் டேங்க் பண்ணுறான்றாங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சு சொல்கிறாங்க. அவன் வாகனம் ஓட்டக்கூடிய அந்த ஒரு நிதானத்துலேயே அவன் இல்லையா. தட்ஸ் மீன்ஸ் அவன் ஒன்று ஆல்கஹாலிக் அடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவனுக்கு வந்து உடல் நலம் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது அவன் அந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கலாம். அவனை எடுக்கிறான்னா அவனும் ஒரு மாதிரி வளைஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது வரான். இந்த வாகனமும் இந்த 2 வீலரும் இதுவாகுது. இப்போ இதோட ஸ்பீடை நீங்கள் பாருங்கள். இந்த வாகனம் போய் இடிக்கும்போது அந்த வாகனம் வந்து டயரில் மாட்டுது. அந்த டயரோட வாகனம் வந்து அந்த பஸ்ஸுக்கு கீழே போயிடுது. பஸ்ஸுக்கு கீழே போனால் அந்த 2 வீலர் பஸ்ஸு ரெண்டும் சேர்த்து போய் நிற்கிற தூரம் 200-300 மீட்டருக்கு ட்ராவல் ஆகுது. தேய்ச்சிக்கிட்டே வருது. அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, தேய்க்க பொரியும் நெருப்போம் பஸ்ஸு உள்ளே வந்து ஸ்பார்க் ஆகுது. ஸோ இங்கே பார்க்கணும் விஷயம்னா ஸ்பீட் லிமிட் இங்கே மீறி இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அதான் சொல்கிறேன். எந்த ரூல்ஸுமே நீங்கள் இது ஸ்பீட் லிமிட் மட்டும் கிடையாது, நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. இதில் முதல் ரூல்ஸாக இப்போ நான் உங்களுக்கு ஸ்பீட் லிமிட்டை சொல்கிறேன். என்ன ஒரு இன்சிடென்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ ஸ்பீட் லிமிட் ப்ராப்ளம் ஆனதுனால தான் உங்களால் பிரேக் பிடிக்கவே முடியல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பிரேக் பிடிச்சும் அது 300 மீட்டர் தாண்டி போய் நின்று இருக்கு. இது இந்த 2 வீலர் வந்திருக்கணும்னு இல்லை, எது வந்திருந்தாலும் இவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா மழை, சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது. அப்போ அது ஒன்று. ரெண்டாவது, அந்த பஸ் உள்ளே போகுது, அவன் ஸ்பாட்டில் காலி. யார்? அந்த பையன் பைக்கில் வந்தவங்க காலி. ஸோ இந்த வண்டி உள்ளே போகுது, ஸ்பார்க் ஆகுது, எரிய ஆரம்பிக்குது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியல. உடனே என்ன பண்ணணும், டிரைவர் வந்து அந்த வாகனத்தை பொறுமையாக நிறுத்திட்டு உடனே எல்லா டோரையும், எமர்ஜென்சி டோர், கேட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் அலர்ட் பண்ணிவிட்டு, எப்படி டீ சாப்பிட்றவங்களாம் போய் சாப்பிட்லாம், பாத்ரூம் போகிறவங்களாம் போய் சொல்லலான்றாங்களோ அதே மாதிரி இறங்கி போங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எல்லாரும் இறங்குங்கன்றதை சொல்லணும். ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதில் லாபம் கிடையாது. நீ இதே டீ கடையில் நின்னோ இல்லை பாத்ரூம் போகிற இடத்துல நின்னோ, பாத்ரூம் போகிறவங்க ஒரு பாத்ரூமுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் நிறுத்துகிற ஓம்னி பேருந்தில் மட்டும் காசு வாங்கலை, ப்ரைவேட் ஓம்னி பேருந்துகள் நிறுத்தக்கூடிய இடத்துலையும் காசு தான் வாங்குறாங்க. எந்த ப்ரைவேட் ஓம்னி பேருந்தும் நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் நிறுத்துறது இல்லை. அடையாறு ஆனந்த பவனில் நிறுத்திங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க, ஆனால் அங்கே நிறுத்துறது இல்லை. பெரிய ஹோட்டல் அவங்க டைப் பண்ணியிருக்கக்கூடிய, அவங்களோட கனெக்டாக இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்துவாங்க. அந்த பாத்ரூமுக்கு காசு வந்திருக்கக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ரெஸ்ட் ரூம் வரும். அங்கே ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் ஸ்கேம் நடந்துருக்கு. ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் போகாமல் இருக்க முடியாது. ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ரெஸ்ட் ரூம் போயிடும். மேல் எப்படி வேணா இருந்துட்டு போயிட்டோம், ஃபீமேல் அப்படி இருக்க முடியாது. அப்படி மேலுக்கு வந்தால் கூட எதையாவது சொல்லி நீ நடு ரோட்டில் நிறுத்திட்டு கூட பாத்ரூம் போயிட முடியும். ஃபீமேலால் அதை பண்ண முடியுமா? ஒரு பேருந்தை நிறுத்தி ஒரு டிரைவர் கிட்ட சொல்லி நான் பாத்ரூம் மூலம் நிறுத்துங்க, நான் ரோட்டில் போகிறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ இது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நீ முதல்ல அந்த காசு வாங்கக்கூடிய இடத்துல நீ நிறுத்தவே கூடாது. எப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு வியாபாரம் நடக்குது, அந்த கடையில் ஒரு வியாபாரம் நடக்குதுன்ற போது அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸை கொடுக்கணும். முதல்ல ஒரு நார்ம்ஸ் இருக்குங்க. இது பேருந்து இயக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு ரோட்டில் போகக்கூடிய நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எனக்கு அவசரத்துக்கு யூரின் போகணும்னு தோணுச்சுன்னா நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஹோட்டலை வேணாலும் அணுகலாம், எந்த நிறுவனங்களை வேணாலும் அணுகலாம், இலவசமாக கழிப்பிடத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக. அரசாங்கத்தின் கைட்லைன்ஸ் படி கழிப்பிடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எல்லா இடத்துக்குமே. அந்த கழிப்பிடம் நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும்ன்றதான் ரூல்ஸ் படி இருக்கு. ஸோ முதல்ல நீங்கள் இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள வரணும்னா முதல்ல அந்த டிரைவர் அப்படி சொல்லவே இல்லை. அதுக்கு பதில் ஆப்போசிட்டாக அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கான், வண்டியை விட்டு இறங்கி ஓடி போயிட்டான். அந்த ஆம்னி பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க.
தான் உயிர் முக்கியம்னு ஓடி இருக்காரு. தான் உயிர் முக்கியம்லாம் இல்லை, எவன் உசுர் எப்படி போனா என்னன்னு ஓடி போயிருக்கான். அந்த பையனை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண அடுத்த செகண்ட் நின்று தன்னுடைய தெரியாமலே எவ்வளவோ நடக்குங்க. நம்ம இன்னைக்கு சிரிச்சுட்டு ஈஸியாக சொல்லிட முடியுது ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. யோசிச்சு பாருங்களேன், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 26 பேர்கிட்ட அதில் பயணிச்சிருக்காங்க. இந்த 26 பேர் என்ன வாழ்க்கையில என்ன கனவுகளோட பயணிச்சிருப்பாங்க. ஆனா இங்க பார்க்க ஒரு விஷயமும் இருக்குங்க சார். இப்ப நீங்க சொல்ற பார்த்தா எந்த ஒரு ரூல்ஸும் இந்த பேருந்துல பயன்படுத்தல. இங்க மட்டும் நிறைய பஸ்ல அப்படிதான் பண்றாங்க. இல்ல நீங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம், ஸ்பீட் லிமிட்டை சொல்றோம். ரெண்டாவது ஒரு டிரைவரோட டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணல. சரி, மூணாவது என்ன ஆகுது, எக்ஸிட் வேயும் முறையாவே இருக்கணும். அந்த 25 பேரும் வெளியில போக முயற்சி பண்றாங்க, வெளியில போக முடியல. ஆனா இதே பிரச்சனை அரசு பேருந்துகளையும் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க கூட பேசணும்னு சொன்னீங்க சார், நான் வந்து கஷ்டப்பட்டு அரசு பேருந்த போதுக்கு பதிலா நான் பணம் கொடுத்து இந்த மாதிரி ஆம்னி பேருந்த போயிடுறேன் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு ஃபெசிலிட்டியை ஒரு கவர்மெண்ட் பஸ் பண்ணியிருக்கணும்ல. கவர்மெண்ட் பஸ்ல இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, ஒரு ஆம்னி பேருந்தால குறைவான விலையிலையும் அதிகமான விலையிலையும் கட்டணத்தை நிர்ணயிச்சு ஓட்ட முடியும்னா, மாடரேட்டான நிர்ணயத்துல முழுக்க அரசு பேருந்துகள் முழு வசதிகளோட உருவாக்கி கொடுக்க முடியும். ஏன் கொடுக்கல? என்ன என்னைக்குமே இது எப்படின்னா, அரசு மருத்துவமனையில் போய் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறியா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறியா, கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்க போறியா, பிரைவேட் ஸ்கூலில் போய் நீ படிக்க போறியா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையும். வெரி சிம்பிள். இதில் வேற எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. ஏன் எதுக்குன்னு பார்க்குறவங்களுக்கு புரியும், உங்களுக்கு எனக்கும் புரியும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே மக்கள் பிரைவேட்டை நோக்கி போகிறதுக்கான காரணம் சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான், பணம் செலவானாலும் பரவாயில்ல, பீஸ்ஃபுல்லாக என்னோட விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர முடியுன்றது தான். அப்படி பண்ணுற இடத்துலயே இந்த பிரச்சனை நடக்கிறது இருக்குல்ல. உள்ளுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த அந்த ஸ்லீப்பர் பர்த்தில் இந்த டிரைவருக்கு கூட இருக்கக்கூடிய அட்டெண்டர் இருக்கவும் எந்திரிச்சு அவன் எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கான். 40 வயசு டிரைவர் ஓடி போயிட்டான், 25 வயசு கூட ஆகாத பையன் எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. உடைக்கிறாங்களாம், எல்லா ஹாமர் வச்சு உடைக்க முடியல. திடீர்னு அவங்க உள்ள இருக்கக்கூடிய பஸ்ஸுக்குள்ள டொம்முன்னு சவுண்டு. என்னன்னு பார்த்தா, ஹைதராபாத்ல இருக்கக்கூடியவர் பெங்களூருக்கு கிட்டத்தட்ட 234 250 மொபைல் ஃபோனு அனுப்புறாரு பெங்களூருக்கு. இதெல்லாம் வந்து செல்லிங்காக அனுப்புறாங்க போல இருக்கு, எதுக்கோ சம்திங் அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 1/2 கோடி ரூபாய் அதோட மதிப்பா. அந்த 1/2 கோடி ரூபாய் செல்போனோட பேட்டரி பல்ஜ் ஆகி வெடிக்க ஆரம்பிக்குது. அது வெடிக்க ஸ்பார்க் இன்னும் உள்ள வருது. அது உள்ள வந்து ஒட்டுமொத்த அந்த பேருந்துக்குள்ள இருந்த பயணிகள் அதோடு சேர்ந்து உள்ள இருந்தவர்கள் வரைக்கும் சேர்த்து 26 பேர் இன்னைக்கு உசுரோட இல்லை. ஏர் இந்தியாவில் பேசுகிற மாதிரி இதை பேசுறதுக்கும் யாரும் இல்லை, அதற்கான அவர்களுக்கு தனியாக கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரி, இப்படி இது வந்து வெறும் ஆம்னி பேருந்துகளில் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்மளோட பிரச்சனையே. வெறும் பிரைவேட் பஸ்ஸில் மட்டும்தான் இல்லை, சென்னையில் மட்டும்தான் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்னைக்கு சென்னை ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நீங்கள் அடிச்சிக்க முடியல. நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்தியா ஃபுல்லாக பயணிச்சிருக்கங்க, வெளியில் இருக்கக்கூடிய பேருந்தை கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பேருந்து மாதிரி ஒரு பெஸ்ட் இருக்கு. நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கம்பேரிசன் நல்லாவே புரியும். அதுவும் இன்றைக்கி நிறைய தாழ்தள பேருந்துகள் அது இதுன்னு விட்டுருக்காங்க. ஆனால் ஊர்கள்லையும் கிராமங்கள்லையும் இயக்கக்கூடிய பேருந்தில் அரசு பேருந்தை விட அதிகபட்ச பேருந்துகள் இருக்கக்கூடியது அந்த ஆம்னி பேருந்துகள் தான், பிரைவேட் பஸ்ஸஸ் தான். ஆனால் அவர்கள் ஓட்டம் இருக்குல்ல, இன்னும் சொல்லப்போனால் 2 வீல் தான் ரோட்டில் பறக்கும். வரக்கூடிய மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, முன்னாடி போகிற வண்டியை வாகனமாகவே மதிக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் ஹைவேல ஓட்டக்கூடிய 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டை இவங்க லோக்கல் சிட்டிக்குள்ளேயே கிராஸ் பண்ணிடுவாங்க. அதான் சார் என்னோட கேள்வியும் இதுதான் சார். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம், ஒரு 6 ரூபா டிக்கெட்டு 12 ரூபா டிக்கெட்டு, அதுக்கே செக்கிங் பண்ண ஆஃபீஸில் நிற்கிறாங்க பஸ் ஸ்டாப்பில். அப்போ இவ்வளோ செலவு பண்ணி போகிறாங்க அப்படின்னா மத்திய போக்குவரத்துறையும் மாநில போக்குவரத்துறையும் இருக்காங்கல்ல, அப்போ ஏன் ஒரு கண்டிப்பாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ வெறும் ஒரு சம்பவத்தை வச்சு பேசல சார், இந்த சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? போதிய விதிமுறை அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படி எடுத்துக்கலாங்களா? விதிமுறைகள் ஃபாலோ பண்ணலங்க, விதிமுறைகள் ஃபாலோ பண்ணாதவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது என்னவா இருக்கும்? மக்களும் அந்த கேள்வி. காசுதான், வேற என்ன? சிம்பிள் காசு தான், லஞ்சம், வேற என்ன இருக்க போகுது? ஒரு அரசு மருத்துவமனை நன்றாக கட்டப்பட்டு அனைத்து வசதிகளுடன் உருவாக்கப்படக்கூடிய அரசு மருத்துவமனையை மெயின்டைன் பண்றதுல இங்க பிரச்சனை இருக்குல்ல. அரசு பள்ளிகள்லையும் மெயின்டைன் பண்றதுலே பிரச்சனைகள் இருக்குல்ல. ஆனால் ப்ரைவேட்டில் அதை பண்ணிடுறாங்கல்ல. அப்படியும் ப்ரைவேட்டில் அதை பண்ணி அதில் ஏதாவது தவறுகள் நடந்ததுன்னா அதை மூடி மறைப்பது எப்படின்ற லாபங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அரசாங்கத்தில் அதை மூடி மறைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸை உங்களுக்கும் எனக்கும் கேட்கக்கூடிய உரிமை யாரும் கொடுக்கல. ஆனால் உரிமை உள்ளவரும் நீங்கள் கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் பள்ளி பேருந்துகளில் ஆரம்பித்து
கல்லூரி பேருந்துகள்ல இருந்து இந்த மாதிரி நம்ம பயணிக்கக்கூடிய போக்குவரத்து வரைக்கும் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடையவே கிடையாது. என்ன நீங்கள் வந்து ஆந்திராவில் இது மட்டும் நினச்சிங்களா? ராஜஸ்தானில் 21 பேர் கருகி இறந்து போயிருக்காங்க. இப்போ இதே ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி தீபாவளி டைமில் போன ட்ராவலில் டைம் பண்ணல 20 பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடங்கள் மட்டுமே இந்த மாதிரியான பேருந்துகளின் விபத்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நான் அரசாங்கத்தை தாண்டி இவர்களை தாண்டி மனுஷங்கன்னு சொல்லுவேன். உங்களை மாதிரி என்னைய மாதிரி மனுஷன்னு சொல்லுவேன். ஏன்டா இந்த பஸ்ஸில் போனோம், இவன் ஒரு 1/2 மணி நேரத்தில் கூட்டு போய் சேர்த்துருவான்ப்பா. ஏன்ப்பா கவர்மெண்ட் பஸ்ஸில் போடாது, அவன் 1.5 மணி நேரம் பொறுமையாக ஓட்டுவான்ப்பா. கம்பாரிசன் புரியுதா? பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம மாறாத வரைக்கும் இவனுங்க எவனுமே மாற மாட்டான். அதான் சார் திரும்ப இந்த ஃபெசிலிட்டி இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் போகவே தேவையில்லைங்களே. ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எடுத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் வேணும்லன்ற நான். நீங்கள் இது எல்லாத்தையும் விட்டுருங்க, ஜஸ்ட் ஒரு கிராமத்துக்கு போங்க. இவங்கெல்லாம் பண்ணப்பா தப்பு தான், நான் ஒத்துக்கிட்ட, முடிஞ்சிச்சு, அந்த கதையை விடுங்க. நான் என்ன சொல்கிறேன், இவர்களுடைய தப்பு இருக்குது, இதை தட்டி கேட்க வேண்டிய தப்பு இருக்குது. அவர்கள் சுத்தமாக செய்யவே இல்லை. இந்த பேருந்துக்கான விபத்துக்கான காரணம் அந்த பேருந்து உரிமையாளர் மட்டுமல்ல, அந்த பேருந்தை கண்டிக்காத அரசாங்கமும் சேர்த்துன்றதை சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பேச வேண்டியது அது மட்டும் இல்லை, அது ஊருக்கே தெரியும். நம்ம பேச வேண்டியது அடுத்தது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஊருக்குள்ளே போய் நில்லுங்க, 2 பஸ் வருது, பின்னாடி கவர்மெண்ட் பஸ் வருது, முன்னாடி பிரைவேட் பஸ் வருது. எந்த பஸ்ஸில் ஏறுவாங்க? பிரைவேட் பஸ் தான். ஏன் அதை நீங்களே சொன்னீங்களே, எனக்கு நான் இதில் ஏன்னா சீக்கிரமாக நான் போயிடுவேன். அதில் போய் நான் எங்கள் மேலேயா எங்கள் மேலே இதானுங்க. நீங்கள் ஏறுற சீக்கிரமான பஸ் ஒன்று நீங்கள் மேலே போய் சேர்ந்துருவீங்க, இல்லைன்னா போகிற வரவனை மேலே போய் சேர்த்துருவீங்க. இதான் விஷயம் நடக்கும். பின்னாடி வர அரசு பேருந்து ஏற மாட்டீங்க. இப்போ ஏறுறாங்க, ஏன் தெரியுமா? ஏன் சார்? இலவச மகளிருக்கான இது வர்றதுனால அதுலயும் கூட்டம் இருக்கு இப்போ. ஆனால் அதில் வெறும் மகளிர் தான் இருக்கு. நான் எனக்கு தெரியல அது வந்து மகளிருக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் இருக்கக்கூடிய பஸ்ஸா இல்லை மகளிருக்காகவே மட்டும் ஓடுற பஸ்ஸானே தெரியாத அளவுக்கு ஆம்பளைங்களும் நின்றுட்டு இருக்காங்க, இடமே கிடையாது. ஜோக்ஸ் அப்பார்ட், நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, இன்னைக்கு அரசாங்கத்தாலேயே அரசை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுதே தவிர அரசை தாண்டி இருக்கக்கூடிய இடத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. அதற்கு காரணம் அதை வழிநடத்தக்கூடிய அந்த ஓனர்ஸாக இருக்கிறாங்க. அந்த ஓனர் யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தா அது அரசியல் பிரமுகர்களாக இருக்கிறாங்க, அல்லது ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க, அல்லது அடக்கி ஆளக்கூடிய மனிதர்களாக இருப்பதனால இவங்களால எதுவுமே செய்ய முடியல. இதே நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஆளா இருக்குன்னு தான் என்ன வேணா செஞ்சுருவீங்க. என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார், இது போன்ற பேருந்து விபத்துகள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சமூக செயற்பாடெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுதான் அப்போ வந்து பேசின ஒன்று தான், அவர்கள் அவங்கவுங்க என்னென்ன செய்யணுமோ அதில் தெளிவாக இருங்க. உனக்காக உன் ஆசைக்காக அந்த ஒரு நிமிஷத்துக்காக, இது எப்படி சொல்லுவேன்னா, பைக்கில் நீ வந்து ஒரு நான் வந்து ரோடு கிராஸ் பண்ணி போனோம், நான் ஸ்பீடாக போனோம் அப்படின்றதுக்காக வண்டியெல்லாம் போகும்போது நீ ரோட்டில் ஓடி போவேனா ஏடா கூடமா ஆக தான் செய்யும். ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, சிக்னல்னு ஒன்று போடுவான், அந்த சிக்னலை நீ கிராஸ் பண்ணி எப்படி நீ பண்ணணுமோ அதே மாதிரி சிக்னல்னு ஒன்று இருக்குது, ரோடுன்னு ஒன்று இருக்குது. சிக்னல் போட்டால் வண்டியை நிறுத்தணுன்றது வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரியணும். எப்படி இவங்க 2 பேருக்கு தெரியுதோ அதே மாதிரி இது ரோடுன்னு ஒன்று இருக்குது, வண்டியும் வரும், மக்களும் வருவாங்க, சிக்னல்னு ஒன்று இருக்குப்பா, அது சிக்னல் ஒன்று ரன் ஆகணும், ஆப்ரேட் ஆகணுன்றது அரசாங்கம் தெரியும். இது 3ம் சேர்ந்தால் தான் சமூகம். தனித்தனியாக எதையும் பிரித்து பார்க்க முடியும். நன்றி சார். பேருந்து விபத்துக்கு அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் சொல்கிறத விட நம்ம சரியாக இருந்தால் அந்த பேருந்து விபத்தே நடக்காது அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.